ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃப்ரைடே மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ பெருசாக ஒரு கண்டென்ட் இருக்காது. பட் அன்றைக்கி என்னென்ன நடந்ததுங்கிறத நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். விரும்பினா அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணி பாருங்கள். காலையில் எழும்பினதுமே டீ போடுறது மஸ்ட் இல்லையா? ஸோ நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழும்பினதுமே எனக்கு மட்டுமே நான் காஃபி ஒரு டீ போட்டுப்பேன். தியாவுக்கு வந்து ஒயிட் மில்க், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அவൾക്ക് வந்து மில்கில் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது ப்ரௌன் சுகர் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து மொத்தமாகவே சுகரை கட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒயிட் சுகர் சாப்பிட்ற குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. அவங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீலில் பார்த்தேன். அது உண்மையோ இல்லையோ, பட் நம்ம கொடுக்குற சுகர் வந்து ரிஃபைன்ட் சுகருங்கிறதுனால நம்ம கிட்ஸுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது ரொம்பவே பெட்டர். நானுமே ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஒயிட் சுகரை கட் பண்ணணும்னு. பட் சுத்தமாக என்னால் முடியறதில்ல. அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் பழக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போதைக்கு நான் கொடுக்காம இருக்கிறேன். மில்க் பாயில் பண்ண வச்சோன்னாலே போதும், கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்ருக்கணும். கண்ணை சிமிட்டு ஒரு செகண்ட் ஆகாது, அப்படியே வலிஞ்சு கொட்டிடும். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். பட் அன்றைக்கி ஒரு 2 ட்ராப் கீழே விழுந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட ஓன் ஸ்டவ் இல்லைன்னா கூட நம்ம போகும் வரைக்கும் நம்ம தான் அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லையா? எனக்கு வந்து சமைக்கிற ஸ்டவ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் சமைக்கிற மூடே வரும். அதனாலேயே ரொம்ப க்ளீனாக பார்த்துப்பேன். இந்த பால் எல்லாம் கொட்டிச்சுன்னா அதை நம்ம திரும்ப ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணி வேலையாகும்போது அது வந்து அப்படியே கருத்து போய் அந்த இடத்தையே அப்படியே டார்க் ஆக்கிரும். அதனாலேயே தான் இடையிலேயே பாலை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ டீயோ காஃபி லவரோ கிடையாது. நம்ம கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலேயுமே அவங்களுக்கு சுகர் கொஞ்சமாக போடணும், லைட்டாக டிகாஷன் போடணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோடய குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் கத்தாருக்கு வந்து செகண்ட் ஃப்ரைடே என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர், அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் என்னோடய தம்பி எல்லாரையுமே வீட்டுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஸோ அந்த அன்றைக்கி தான் இந்த விளாக் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபீஸ் எதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணல. பட் இதோட ரெசிபீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையும் ஆல்ரெடி இந்த ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடேயோட மெனு பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தில் ஒரு பிரியாணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கோழி ரோஸ்ட்டு, புளியானம், இட்ஸ் மீன் ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா க்ரீன் பீஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முந்திரி இது எல்லாமே போட்டு க்ரீன் பீஸ் கறியும் அது கூட எக்கும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். எக் அப்படியே ஒயிட்டாக வைக்க எனக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கல. அதனால கொஞ்சம் லைட்டாக உப்பு, மஞ்சள், பெப்பர், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்திருந்தேன். இது எங்கள் ஊரில் அமுக்கு முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ சமைச்சு முடிஞ்சு மிச்ச நேரமாக என்னோடய தம்பி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால அவங்களுமே பசி இருந்தாலும் அவரும் வரட்டும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி என்னோடய தம்பியும் வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் தியா கூட எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த அப்ரோட் லைஃப்பில் இவ்வளோ தான் வாழ்க்கை. என்ன தான் நம்ம ஊரில் எவ்வளோ சொந்தங்களோடு இருந்தாலும் இங்கே வந்து தனியே தான் வாழணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்களில் இப்படி 1-2 பேரை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தருணம் தான். தியாவுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம வீட்டு ஆக்களை பார்க்குறப்போ இருக்கிற ஹாப்பியே தானே இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. மோஸ்ட்டாக இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா தூங்குறதுக்குரிய நாளாகவே இருக்கும். இங்கே இருக்கிற பேச்சுலர்ஸுக்கு வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன செய்வீங்கன்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவை யாராச்சும் பேச்சுலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொன்னது உண்மையா இல்லையா? இல்லை நீங்கள் அந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன பண்ணுவீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்க போனதுக்கப்புறமா நாங்களும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. மோஸ்ட்லி ஃப்ரைடேஸில் நாங்கள் தூங்குறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரைடே காலையிலே கிளம்பி வெளியில் போயிடுவோம் லன்ச் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் போனோன்னா அந்த ஃப்ரைடேயை தான் யூஸ் பண்ணுவோம். பட் அன்றைக்கி விசிட்டர்ஸ் வந்ததுனால ஏர்லியாக எழுந்திரிச்சு குக் பண்ணோம். ஸோ அதனாலேயே கொஞ்சம் நேரம் நல்லா ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பெருசாக ஒரு பிளானுமே இருக்கல. ஸோ ஈவினிங் மாதிரி தியாவை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பக்கத்துலேயே தான் பார்க் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
பிளான்ஸ் எதுவுமே இல்லன்னா தான் நெறைய பிளான் வரும் இல்லையா? அதே மாதிரி ஹஸ்பண்ட் சரி வாங்க போர் அடிச்சதுன்னா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. யாரு வேணான்னு சொல்லுவா? ஹஸ்பண்டே ஷாப்பிங் போலான்னு கூப்பிடும்போது. நானுமே ரொம்ப ஹாப்பியா போயிட்டேன். இப்போ ஹச்சு பெருநாள் ஸ்டார்ட் பண்ண போகுது இல்லையா? ஸோ ஷாப்பிங் வேலை எல்லாமே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நான் ஊர்ல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் அது எல்லாத்தையுமே நீங்க பெருநாள் வ்ளாக்ல பார்ப்பீங்க. அப்படி பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பொட்டிக்லேருந்து எனக்கு ட்ரெஸ்ஸும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வரும்போது. அது போதாததுக்குன்னு என் அங்கிள் வரும்போது வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸுமே கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தியா வந்து எனக்கு ட்ரெஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு எனக்கு தந்துகிட்டே இருந்தா. தியாவுக்கு இப்போல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. இந்த டாய்ஸுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஒன் டைம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா எந்த ஷாப் எந்த மால் போனாலும் டாய்ஸை கண்ணா அதுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் அல்கூர் மால் போனப்போ அங்கே இருக்கிற லுலுவுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே தான் என்ன இருக்குது ஃபெஸ்டிவலுக்கு என்ன சரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் சும்மா 1-2 ஷாப்பிங் பண்ணோம். எனக்குன்னு மெயினாக போகலை. பட் தியாவுக்கு பார்க்கும்போது எனக்கும் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா நானுமே எடுப்பேன். ஸோ அது எல்லாமே நான் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் டின்னருக்கு வந்து நாங்கள் கேஎஃப்சி போயிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் கேஎஃப்சி இப்போ எல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இல்லைனா லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய எவ்ரி ஃப்ரைடே போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் பிஸ்ஸா ஹட், கேஎஃப்சி இதெல்லாம் போகிறது ரொம்பவே குறைச்சிட்டோம். ஒகேஷனலி இல்லைனா கிரேவிங்ஸ் எடுக்கும் போது மட்டும்தான் போகிறது. எப்போயாச்சுமே போகிறது வந்து தப்பு கிடையாது. பட் எப்போவும் போகிறது தான் தப்பு. நம்மளை ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல் பண்ணோன்னா தான் ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. பட் எனக்கு அப்படித்தான். ஒரு ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு என்னை நான் ரொம்ப கட்டுப்படுத்தும் போது தான் எனக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னும் இருக்கும். அதனாலே இப்போ ரொம்ப எல்லாம் கட்டுப்படுத்துறது கிடையாது. எப்போயாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டு அந்த கிராவிங்ஸை முடிச்சுப்பேன். ஓவராக கட்டுப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு கிராவிங்ஸுமே ஜாஸ்தியாக இருக்கும். பெட்டர் ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா அந்த கிராவிங்ஸும் இருக்காது. அதனாலேயே இப்போல்லாம் நான் கிராவிங்ஸ் வந்தால் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துவோம். அப்படி முடியலன்னா கண்டிப்பாக நானும் சாப்பிட்ருவேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்தால் சாப்பிடுவீங்களா இல்லை உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பீங்களான்னு. ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்மளும் இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல சந்திக்கலாம். until then take care, bye bye.